நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல். ஷோமி 17 அண்ட் ஐக்யூ 15 இது ரெண்டு மொபைல் ஃபோனையும் சைட் பை சைடு வச்சு கம்பேர் பண்ணோம்னா ஐ டோன்ட் ஃபீல் இட் ரைட். பிகாஸ் ஷோமி 17 பொறுத்த வரைக்கும் அது காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர்ல தயாரிக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். அதோடைய பர்பஸ்ங்கிறது வந்து வேற. ஆனா ஸ்பெக்ஸ் வைஸ் பார்க்கும்போது இது ரெண்டையும் கம்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. அந்த மாதிரியான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் காம்பாக்டான ஃபார்ம் ஃபேக்டர்ல இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன்ல ஷோமி பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்திலையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷத்துடைய ஃப்ளாக்ஷிப் எஸ்ஓசியான 8 Lite Gen 5 தான் இருக்க போகுது. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரெண்டுமே தாறுமாறாக இருக்கும். பட் ஐக்யூவை பொறுத்த வரைக்கும் அது கேமிங் சென்ட்ரிக்காக தயாரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் ஃபோன். அதில் கூலிங் மெக்கானிசம்லாம் வேற லெவலில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம நிறைய விஷயங்களை சொல்லலாம். எப்படி நம்ம ஷோமியோட ஃபார்ம் ஃபேக்டர் அதுக்கு சில பர்பஸுக்கு ரொம்ப அட்வான்டேஜாக இருக்குன்னு சொல்லியிருந்தோமோ, அந்த மாதிரி இந்த கூலிங் மெக்கானிசமை பொறுத்த வரைக்கும் ஐக்யூ 15க்கு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் ஃபார்ம் ஃபேக்டர் வைஸ் பெருசாக இருக்குது. அதனால அந்த வேப்பர் சேம்பர் கூலிங் மாதிரியான அந்த விஷயங்கள்லாம் வைக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்மளால சொல்ல முடியும். பட் ஷோமி 17 பாருங்க, அந்த ஃபார்ம் ஃபேக்டரில் கிட்டத்தட்ட இதற்கு காம்படிஷன் கொடுக்குற வகையிலான ஒரு பேட்டரி கெப்பாசிட்டியை கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பேர் 7000 mAhங்கிறாங்க, சில பேர் 6000 mAhங்கிறாங்க. இது ரூமர்னே நம்ம வச்சுப்போமே. 5800 mAh அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கிடைச்சிருந்தது இதற்கு ப்ரீவியஸில் லீக்ஸில். பட் இந்தியாவுக்கு வரும்போது ஒருவேளை 6000 mAhக்கு கிட்டத்தட்ட நெருக்கத்தில் வருது அப்படிங்கிற மாதிரியே நம்ம எடுத்துப்போமே. ஐக்யூவை பொறுத்த வரைக்கும், அதாவது ஐக்யூ 15 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி வந்து இருக்க போகுது. பட் ஷோமியோட அந்த பவர் மேனேஜ்மெண்ட் விஷயங்கள்ங்கிறது ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நான் வந்து ஷோமி 14 யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது வந்து ஒரு காம்பேக்டான மொபைல் ஃபோன். இதிலலாம் இருக்கிற அந்த பேட்டரி சைஸ் கூட அதில் வந்து கிடையாது. ஷோமி 15 இருந்ததை விட ஷோமி 14 இருக்கக்கூடிய அந்த பேட்டரி சைஸ் ரொம்ப கம்மி தான். இன்னும் சொல்லப்போனால் S24 அல்ட்ராவில் தான் இந்த வீடியோ நான் எடுத்துகிட்டு இருக்கேன். S24 அல்ட்ராவே இப்போ நான் செகண்டரி மொபைல் ஃபோன் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே நான் ட்ராவல் பண்ணாலும் சரி, பஸ்ஸிலையோ ட்ரெயின்லையோ நான் அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் எதுன்னு கேட்டிங்கனாக்கா ஷோமி 14 தான். அதில் தான் நான் வந்து ஜிபிஎஸ் ஆன் பண்ணிவிட்டு எங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் ட்ராக் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் யூடியூப் வீடியோவும் பார்ப்பேன், இல்லை சில இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். என்னுடைய அந்த டே டு டே யூஸில் பெரும்பாலான நேரங்கள் நான் வந்து ஷோமி 14 தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறது, இல்லை சில பல ஸ்பெசிஃபிக் பர்பஸுக்கு தான் நான் S24 அல்ட்ராவை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். S24 அல்ட்ராவில் 5000 mAh பேட்டரி, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி ஷோமி 14 கிடையாது. பட் ஷோமி 14 கொடுக்குற அந்த பேட்டரி பேக்கப்பை S24 அல்ட்ரா எனக்கு டெலிவர் பண்ண மாட்டேங்குது. ரெண்டுத்துலேயும் 8 Gen 3 தான் இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா இது 8 Gen 3 ஃபார் கேலக்ஸி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சரி, அது ஒரு மேட்ரு கிடையாதுன்னு வச்சிங்கன்னா. இதில் QHD டிஸ்பிளே இருக்குது, இதில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் கொஞ்சம் கம்மி. ஸோ இப்படிலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்களை முன் வைக்கலாம். பட் என்ன தான் இருந்தாலுமே டே டு டே லைஃப்பில் ஷோமி 14 கொடுத்த பேட்டரி பேக்கப்பை S24 அல்ட்ராவால் கொடுக்க முடியலங்கிறத நம்ம இங்கே ஆணித்தனமாக அடித்து சொல்லிக்கிறோம். இதை எதுக்கு நான் இங்கே வந்து சொல்கிறேன்னா, ஷோமி 14 கம்பேர் பண்ணும்போது ஷோமி 17 இருக்கக்கூடிய அந்த பேட்டரி கெப்பாசிட்டியை பாருங்கள். ஒரு 6000 mAh பேட்டரியோட அது லான்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கூட வச்சுப்போம். அப்ராக்சிமேட்டாக நான் சொல்கிறேன். அது கொடுக்கக்கூடிய அந்த பேட்டரி பேக்கப் பெட்டராக இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஐக்யூ 15 பொறுத்த வரைக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு QHD டிஸ்பிளே வந்து இருக்கும். இதில் வந்து QHD டிஸ்பிளேக்கும் அவங்க போக மாட்டாங்க. அதில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்க போகுது. இதில் 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்கும். பட் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னாக்கா ஷோமி வந்து இங்கே பயங்கரமான டஃப் ஃபைட் கொடுக்குறாங்கிறத நம்ம சொல்லிக்கலாம். எதனால் இதை நான் சொல்ல வரேன்னாக்கா, அந்த ரியர் சைடு இருக்கக்கூடிய அந்த கேமரா ஸ்பெக்ஸை பாருங்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா செட்டப் தான் வந்து இருக்க போகுது. ஷோமி 17லேயும் பார்த்தீங்கன்னாக்கா 50 மெகாபிக்சல் ட்ரிபிள் கேமரா சென்சார்ஸ் தான் இருக்க போகுது. ஆனால் இங்கே லைக்கா கூட கொலாபரேஷன் இருக்குது. ஸோ எடுக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஷோமி 14 எடுக்கக்கூடிய இமேஜஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அப்போ ஷோமி 17லேயும் அந்த இமேஜஸ் வந்து ரொம்ப சூப்பராக தான் இருக்கணும். ரெண்டு மொபைல் ஃபோன்லேயுமே பார்த்தீங்கன்னாக்கா LTPO டிஸ்பிளே தான் இருக்க போகுது. ஷோமி 17 பொறுத்த வரைக்கும் 6.3 இன்ச்சுக்கான ஒரு LTPO டிஸ்பிளே வந்து இருக்க போகுது. அதே சமயம் ஐக்யூ 15 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.85 இன்ச்சுக்கான ஒரு LTPO AMOLED டிஸ்பிளே வந்து இருக்கும். இது M14 பேனல், சாம்சங்கோடைய அட்வான்ஸ்டு பேனல். S26 சீரீஸில் கூட இதை தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ குவாலிட்டியான டிஸ்பிளே இந்த இடத்துல ஐக்யூவில் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம். இந்த ஃபார்ம் ஃபேக்டர் தாங்க என்ன கவர்ந்து இழுக்குதுன்னு சொல்லலாம். ஸோ ஷோமியும் பார்த்தீங்கன்னாக்கா 6.3 இன்ச்சில் ஓரளவுக்கு குவாலிட்டியான அந்த டிஸ்பிளேவை தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐக்யூ 15 பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு கேமிங் சென்ட்ரிக்கான மொபைல் ஃபோன். கேமர்ஸுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து லான்ச் ஆகக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன். ஸோ அதில் வந்து டச் ரெஸ்பான்ஸ் மாதிரியான விஷயங்களில், சாம்பிளிங் ரேட் மாதிரியான விஷயங்களில், கிராஃபிக்ஸ் ஸ்டெபிலிட்டியிலலாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்து தான் தீரணும். வேறு வழியே வந்து கிடையாது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா 3200 ஹெர்ட்ஸுக்கான டச் சாம்பிளிங் ரேட் வந்து நம்முடைய ஐக்யூ 15 இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இது வந்து ஷோமி 17 நமக்கு கிடைக்க போகிறது கிடையாது.
அதில் லைக்கா கொலாபோட இருக்க போகுது. இந்த லைக்கா தாங்க இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயமா இருக்குது. உண்மையிலேயே ஷோமியில் எடுக்கக்கூடிய அந்த ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அவுட்புட் நல்லா தான் இருக்குது வென் கம்பேர்ட் டு அதர் சைனீஸ் மொபைல் ஃபோன்ஸ். நம்ம வேரியஸ் மொபைல் ஃபோன்ஸை செக் பண்ணியிருக்கோம். இப்போ பிக்சலில் எடுக்கிற மாதிரியான வீடியோ குவாலிட்டி சில நேரங்களில் ஷோமி 14 கிடைக்குது. நான் வந்து பிக்சலையோ இல்லை ஷோமியோ தூக்கி பேசுகிறேன் தாழ்த்தி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது. ரெண்டுமே நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சைட் பை சைடு பார்க்கும்போது இப்போ பிக்சல் 7a எனக்கு கிடைச்ச அந்த வீடியோ அவுட்புட்டையும் ஷோமியில் கிடைக்கிற அந்த வீடியோ அவுட்புட்டையும் பார்க்கும்போது ரெண்டும் கொஞ்சம் சிமிலராக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. என்ன பிக்சல் 7a பார்த்தீங்கன்னாக்கா வீடியோ இன்னும் ஸ்டேபிளாக இருக்கும். அந்த ஃப்ரேம் ரேட்லாம் இன்னும் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஷோமி 14 பொறுத்த வரைக்கும் அதுவும் ரொம்ப மொக்கன்லாம் கிடையாது. நல்ல ஒய்டரான ஃபீல்ட் ஆஃப் வியூ கிடைக்குது. அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கிற மாதிரி தான் எனக்கு வந்து தோணுது. ஷோமி 17 பொறுத்த வரைக்கும் அதோட வெயிட் பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் 191 கிராம்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நமக்கு கிடச்சிருக்குது. iQOO 15 பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் 215 கிராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வெயிட் வைஸ் ஷோமி 17 தான் வந்து பெட்டராக ஃபீல் ஆகணும். அது நியாயமும் கூட. அதோட ஃபார்ம் ஃபேக்டரே கம்மியாக இருக்குது. ஸோ அதனால் அதோடைய வெயிட்டும் வந்து கம்மியாக இருக்கலாம். பட் ஷோமி பார்த்தீங்கன்னாக்கா பில்டு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிட்டது கிடையாது. இந்த ஷோமி 14 பார்த்தீங்கன்னாக்கா செம்மையான ஒரு பில்டாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது. செராமிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுலேயும் வந்து செராமிக் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பிக்கையோட காத்திருக்கலாம் ஷோமி 17. பட்டு நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் சென்ட்ரிக்கான மொபைல் ஃபோன் காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் பெட்டர் கேமரா அவுட்புட்லாம் கொடுக்கக்கூடிய அளவிலான அந்த ஃபீச்சர்ஸோட ஒரு பெட்டரான பேட்ரி பேக்கப்போட மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படிங்கும் போது அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? ஸோ இனிமேல் நிறைய பேர் வந்து காம்பேக்டான மொபைல் ஃபோன் லான்ச் பண்ண நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். ஆல்ரெடி அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. X200FE அப்படிங்கிற மாதிரியான ஒரு மொபைல் ஃபோன் லான்ச் ஆகிருந்தது. OnePlus 13s அதே நேரத்தில் வந்து லான்ச் ஆகிருந்தது. ஸோ OnePlus, Vivo இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்ஸும் காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் ஃபோன்ஸ் கொடுக்குறத விரும்புகிறாங்க. ஏன்னா மக்கள் விரும்புகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரிஞ்சுட்டு அதுதான் இங்கே மேட்டர். எதை விரும்புகிறாங்களோ அதை வந்து டெலிவர் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுக்கு வந்து ரெவன்யூவை பெற்றுத்தரும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஷோமி இந்த அளவுக்கு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் நிறைய ஃபியூச்சர்ஸை பேக் பண்ணி நமக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஷோமி 17 பற்றி? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒரு கம்பேரிசன் மாதிரி நான் வந்து பண்ணணும்னு தான் நினச்சேன். பட் ஆனால் பண்ணலை. ஏன்னா பண்ணுறது வந்து நியாயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் எனக்கு வந்து தோணுது. உங்களுக்கு IP68, 69 ரேட்டிங் எல்லாமே iQOO 15 இருக்குது. இதில் என்ன மாதிரியான ரேட்டிங்ஸ்லாம் இருக்க போகுதுன்னு தெரியல. பட் ஷோமி 17க்காகவும் நான் வந்து காத்துட்ருக்கேன் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களில் எத்தனை பேர் ஷோமி 17க்காக காத்துட்ருக்கீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நமது இமானுவேல் எக்ஸ்ப்ளோர்ஸ் யூடியூப் பக்கத்திற்கு சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனேபிள்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. வேறு பல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட அடுத்தடுத்த வீடியோஸில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இமானுவேல். நன்றி, வணக்கம்.